ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமணிய நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நம. இன்று ஸ்ரீ வைஷ்ணவர்களின் முக்கியமான நாள், சித்திரையில் ஏய்ந்த திருவாதிரை, எம்பெருமானார் அவதரித்த நாள். இது வைஷ்ணவர்களின் பொன்னாள். தலையில் தூக்கி வைத்து கொண்டு தலையில் அணிந்து கொண்டு கொண்டாடக்கூடிய நாள். இந்த நாளில் நாம் எம்பெருமானாரின் விஷயங்களை பற்றி திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பில் நேற்று வரை 70வது வார்த்தைகளை கண்டு அனுபவித்தோம். இந்த 71 முதல் தொடங்கி எம்பெருமானாரையும் மற்றுள்ள ஆசாரிய பெருந்தகைகளையும் பற்றி நாம் அறியலாம். அதாவது எம்பெருமானார் நமக்காக ஒன்றை இங்கு அவதரித்தார். இதில் உன்னின்று உயிர்களுக்கு உற்றுணைய செய்து அவர்கள் உயவே பண்ணும் பரணம் பரிவிலனாம்படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலைநின்று வீடளிப்பான் என் ராமானுகன் என் மண்ணின் தளத்துவைத்து மற்றேனாலும் வளர்த்தனே என்று அமுதனாரின் அருமையான வாக்கு. அமுதனார் அருளி செய்த பாசுரத்தில் இது 93வது பாசுரமாகும். இதில் இதற்காக ராமானுசன் இங்கு அனுபவிக்க வேண்டும். அவர் அவதரித்து யாருக்காக அவதரித்தார்? நாம் மண்ணுலகோர் உய்வதற்காகவும் அனைவரும் உயிர்ந்து பரமவாதம் செல்வதற்காகவும் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் என் ராமானுசன் மண்ணின் தளத்து வைத்து அப்படின்னு சொல்ல போச்சு. நமக்காக ஒன்றுமே இங்கே வந்திருக்க. எந்த இதராசர் இப்பில் எந்த மக்கா வந்து வைத்த நாள்னு வாசியினால்னு உபதேசத்தை மாமனிகள் அருளி செய்கின்றாரே. அதனால் ராமானுசன் யாருக்காக உதித்தார்னா நமக்காகத்தான் உதித்தார், நம்மை கடை தேற்றுவதற்காகத்தான் உதித்தார். அப்பேற்பட்ட உன்னதமான நாள் சித்திரையில் திருவாதிரை. சித்திரையில் ஒன்னொன்றும் உண்டு. முதலை வியாழ அவதரித்த நாள் சித்திரையில் சித்திரனாள். 2 பேருமே பெருமாள் பக்தி உடைய, 2 பேருமே ஒரே தட்டு. இப்படிங்கச்ச இன்று 21 வார்த்தைகளை எம்பெருமானார் திருநட்சத்திரம் என்று எம்பெருமானார் விஷயமாகவே அனுபவிக்கலாம். இது நல்வார்த்தைன்னு பேர். இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்வார்த்தை அப்படின்னு பேர். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகம் பற்றிய இந்த 3ம் கிடைத்த இடமானது. அதைத்தான் நல்வார்த்தை, சேம நல்வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். நம்ம 71 வார்த்தையானது சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியார் போல, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போல அப்படின்னு சொல்லச்ச ராமானுசர் பெரிய நம்பிகள் திருவடிகளை தண்ட சமர்ப்பித்து எனக்கு அடியனுக்கு எனக்கு ஆளவந்தார் ஸ்ரீபாதத்தில் சேவியாத குறை தீர தேவரின் திருவடியில் ஆசிரியக்கப்பட்ட. அதாவது ராமானுஜர் ஆளவந்தார் நேருக்கு நேர் பார்க்க முடியல, பார்க்கல. அதாவது அந்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறம்தான், அதை சரமத்திலுமே விழுந்ததுக்கு அப்புறம்தான் அப்போ தான் அவரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்து அனுபவிக்க முடியலை. ஆனால் ஆளாந்தார் கருமாணிக்க பெருமாட்டில் விழுத காஞ்சிபுரத்தில் சன்னதியில் நின்று திருக்கட்சி நம்பரை கேட்பேன். இதில் இப்போது நிறைய கும்பல் வேதபாட கும்பல்னால் வருது, இல்லை யாருப்பா ராமானுஜன் அப்படிங்கச்ச அதோ வைரமாக நெடுன்னு சிகப்பாக கண் தீர்க்கமாக மூக்கூடத்தை வரார், வைரமாக செவந்த திருமேனியோட அவர் தான் ராமானுஜன் அப்படின்னு திருக்கட்சி நம்பி அவருக்கு காட்டி கொடுப்பார். ஓ, இவன் தான் ஆமுதல்வன் அப்படின்னு இவர் ஆளவந்தா சுவாமி சொல்லுவார். அதுக்கு அவர் சந்திச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் பெரிய நம்பி ஆளவந்தார் சிஷ்யரான பெரிய நம்பி எம்பெருமானாக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து அவரை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு தான் கேட்டது அத்தனையுமே
இது அடியனுக்கு தேவரீர் உள்ளத்தில் உண்டான அர்த்த விசேஷங்கள்லாம் பிரசாதித்தருள வேணும் அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறார். அவரும் ரொம்ப சலாக்கியமாக கொண்டாடி தலையில் வச்சு கொண்டாடி சம்சார பந்தத்தை அறுக்க வல்லதாக இருப்பதாக வேதத்தின் சாராம்சம் இருப்பதாமான தயமந்திரார்த்தத்தை பிரசாதித்தொள்ளினார். அதோடு இல்லாமல் ஆளவன் சொன்ன ராமானுசரே, நீர் ஆளவந்தான் முழு சிஷ்யன் திருக்கோட்டியூரார் நம்பிக்கிட்ட போய் அவர்கிட்ட சில உமக்கு உபதேசிப்பதற்காக சில அர்த்த விசேஷங்களையும் மந்திர ரத்தனங்களையும் வைத்திருக்கின்றார். நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கோ, அவர்கிட்ட அடிபணிந்து அதை கற்றுவாரே அப்படின்னு விடை கொடுக்க, இவர் உடனே ஸ்ரீபாதத்தில் போய் திருக்கோட்டி ஆளவந்த திருக்கோட்டியூர் வீட்டுக்கு திருக்கோஷ்டியூர் போகிறார். அவர் திருக்கோஷ்டியூர் போச்ச அங்கே எழுந்திருக்க நம்பனே நரசிங்கனை, தெற்காழ்வார்னு பேர் நரசிம்மனுக்கு, நம்பனே நரசிங்கனை நவன்றேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் என்று எண்ணும் அவ்வூர் வாசிகளை பார்த்துட்டு நம்பிகள் திருமாலை எங்கே இருக்குன்னு கேட்டு கேட்கச்ச அவர் நம்பிகள் திருமாலை காமிக்கச்ச அவர் தெரிஞ்சுண்டு நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் முன்னாடி சாஷ்டாங்க பிரணாமம் செஞ்சு அடியேனே தேவரை கடாட்சிக்கணும், அறிய வேண்டிய ரகசியார்த்தங்களை அடியனுக்கு உபதேசித்து ரட்சித்து அருள வேணும் அப்படி பிரார்த்திக்க, அவர் என்ன செஞ்சார், இவர் இவருக்கு கேட்குறார். இந்த திருமந்திர அர்த்த விசேஷம் வெளியிலே சொல்லக்கூடாது, தகுதியானவனையும் இப்பேற்பட்டவனும் யார் யாருக்கு இதாக இருக்கிறான், திட சித்தமாக இருக்கிறானோ அவன் பெருமாளை தூஷிப்பவனுக்கும் பெருமாளை வெறுக்கிறவனுக்கும் இந்த மந்திரங்களின் விசேஷங்கள் தெரியாதவாளுக்கும் உபதேசிக்கப்படான்னு பெருமாள் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட வார்த்தைகள் இவருக்கு நாம் உபதேசிக்கக்கூடிய தகுதியுடையவர் தானா அப்படின்னு திருக்கோஷ்டி நம்பி விட்டு முகம் கொடுத்து பேசவே இல்லை. திருக்கோஷ்டி நம்பி ஒரு தரச திருவரங்கம் போய் பெருமாள் சேவிக்கிறத கோவிலில் போயிருக்க படுபட நம்பெருமாள் ஆரம் திருக்கோஷ்டி நம்பின அருளப்பாடு பகையாளன் அருளப்பாடிட்டு வாரம் அருளப்பாடுன்னா முகமன் கூறி வரவேற்கிறது. முகமன் கூறாது அந்த வாரம் திருக்கோஷ்டி நம்பி அருளப்பாடிட்டு வாரம் திருக்கோட்டியூராரே என்று நீர் நம் ராமானுசனுக்கு ரகசிய அர்த்தங்களை உபதேசியும்னு நம்பெருமாள் ஒரு வாக்கு கொடுக்குற பெரிய பெருமாள் உபதேசிக்க அர்ச்சாமுகத்தேன் அர்ச்ச ரூபமாக அர்ச்சகர் மேல் ஆவிர்பாவித்து அவர் மூலமாக இந்த விஷயங்களெல்லாம் ராமானுசருக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படி சொன்னீங்க. சொல்லச்ச இந்த மந்திரம் எப்படி உபதேசிக்கணும் சொன்னேன் இல்லையா, ஒரு சம்பத்சரம் காலம் சலிப்பின்றி ஒரு வருஷம் ஒரு சம்பத்சரம் பிரபாதி நாம சம்பத்சரே, துர்முகி நாம சம்பத்சரே, குரோதி நாம சம்பத்சரே அப்படின்னு சங்கல்பம் சொல்லச்ச ஒரு சம்பத்சரம் அப்படின்னா ஒரு வருஷம். அந்த சம்பத்சர காலம் சலிப்பின்றி ஆச்சாரிய சன்னதியில் வாசம் செய்கின்ற சிஷ்யனுக்கு உபதேசிக்கத்தக்கதென்றும், மேலும் பக்தி இல்லாதவனுக்கும் ஆச்சாரிய சுசூஷ செய்யாதவனுக்கும், பெருமாளுக்கு கைங்கரி செய்யாதவனுக்கும், ஆச்சாரிய சுசூஷ செய்யாதவனுக்கும், அதாவது இவரோட அவராத அவதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு குறை சொல்கிறது, அசூயப்படுறது, அப்படிப்பட்டவனுக்கு இந்த ரகசியார்த்தங்களே சொல்லக்கூடாதுன்னு பெருமாளோட நியமம். நீ சொல்லியிருக்கிற சுவாமி இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு ராமானுஜருக்கு திடுதப்பு நீ போய் சொல்லிக் கொடு அப்படின்னா நான் என்ன சொல்ல எப்படி சொல்கிறேன் நான் அப்படி ஏதோ தேவை சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு அதாவது அதற்கு பெருமாள்
திருக்கோட்டியூரை நம்பி நீ அதை சுத்தமாக நீ கவலைப்பட வேண்டாம். இந்த சிஷ்ய லட்சணம் வந்து பூர்த்தி நம் ராமானுஜன்கிட்ட பரிபூர்ணமாக இருக்குது. நீ சொல்லி குறைகள் நேரிடாவன்னு அவளு நீங்கள் சொன்னால் அதில் குறைகள் நேரிடாது, குறை வராது. அதனால் ராமானுஜன் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் குறை வராதுன்னு சொல்கிற அருளி செய்ய நம்பிகளும் ராமானுஜன் நோக்கி நம்ம ஊருக்கு வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு வந்துடுறார். ராமானுஜர் வந்து திருக்கோட்டில் கிளம்பின பொழுது அவருக்கு மறுபடியும் சந்தேகம் வந்து எடுத்து பெருமாள் சொல்லிட்டார். இருந்தாலும் வந்து இந்த அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் வந்து எப்போவுமே அவர் பரிபூர்ணமாக பவித்திரமாக நிற்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பி சொல்லலாமா, பெருமாள் சொல்லிட்டார், சொல்லலாமா வேண்டாம், சொல்லிக் கொடுக்கலாமா வேண்டாம் குழப்பத்திலேயே இருந்தேன். அதாவது 18 முறை வந்தார் ராமானுஜர் அங்கே இருந்து. ஒவ்வொரு முறை இன்னி போய் நாளைக்கு வார், இன்று போய் நாளை வார், இன்றே பிறகு வாரம்னு சொல்லி 17 ஆவரத்தி அனுப்பிச்சுட்டார். 17 தான் திருப்பி அனுப்பிச்சுட்டார். 18ஆவதில் வந்து கூட்டு கடாட்சத்தில் 1 மாதம் அன்னாகாரம் சாப்பிட பட்னியாக இருக்கணும், விரதம் இருக்க செஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த வார்த்தையை மற்றவருக்கு சொல்லாமல் கேளும். இந்த வார்த்தை நீ யாருக்குமே சொல்லப்படாது. நான் சொல்கிற வார்த்தை ரகசியமான வார்த்தை, பவித்திரமான வார்த்தை. அதனால் உமக்கு மட்டும் யாருக்கும் சொல்லக்கூடாது. இது இப்படி இது என்ன வார்த்தை சொல், இதுதான் நலன் தரும் சொல் அப்படின்ட்டு இந்த பரம ரகசியார்த்தமாக வைத்து கொள்ளும் என்று மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள் என்று தன்னுடைய திருவடி மேலே அவர் கையாளத்தோட சொல்லி சத்தியம் வாங்கிட்டு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு உறுதி சத்தியம் வாங்கிட்டு அதுக்குத்தான் சூளுரை அப்படின்னு பேர். சூழலை கண்டேனோ இந்த அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, உனக்கு சூழறிவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போல அப்படிங்கச்சு அது சூழறிவுங்கிறது அதுக்கு அதாவது தன் திருப்பாதத்தில் தன் சிஷியனை கை வச்சு சத்தியம் பண்ணி இந்த வார்த்தை நீ சொன்னபடியே நடக்கும், அதற்கு பிரதி வார்த்தை கிடையாது, அடுத்த வார்த்தை கிடையாது, நான் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் என்று சூழறவு செய்து விரது சத்தியம் பண்ணுறது, சூழலுக்கு சொல்கிறது சத்தியம் என்ற பண்ணி அதற்கு பிறகு பல ரகசியார்த்தமாக வைத்துக்கொள்ளும், மற்றவருக்கு சொல்லாதீர் என்று சொல்லி இப்படிப்பட்ட விசேஷ அர்த்தங்களை அறிவித்து சொல்லி கொடுத்தார் ராமானுஜருக்கு திருக்கோஷ்டம். அது மட்டும் இல்லை, தயமந்திரார்த்தம் மட்டும் இல்லை, சர்ம ஸ்லோகம் அதுக்குண்டான அர்த்தம் மறுபடியும் ராமானுஜர் அது சொல்லிக் கொடுத்துட்டே அதோடு முடிஞ்சு அடுத்த சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கும் தனியாக சூழலை பண்ணுங்கன்ட்டு சர்மஸ்லோகத்தை இதுக்கு திருப்பாக தொட்டு சத்தியம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுத்தார். ராமானுஜர் என்ன செஞ்சார் தெரியுமா, இதை வாங்கிட்டு நரசிம்மரசனை திருக்கோஷ்டூர் போயிட்டு ஆசையுடைய ஆரியர்கள்லாம் வாங்கணும்னு சொல்லி அவர் சில பேர் சொல்லுவாள், ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியோட கிரகத்தை பார்க்க நின்று கொண்டு கோபுரத்தில் ஏறிண்டு இதை ஆசையுடைய ஆரியர்கள் அத்தனை பேரும் கேளுங்கொண்டு திருமந்தரம் சர்மஸ்லோகத்து அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னு சில கதைகள் இருக்கின்றது. கதைகள்னு சொல்லணும். இதை என்ன, ராமானுஜர் கோபுரத்தின் மேல் ஏறிக்கொண்டு திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் ஏறின்னு சொல்லலை. திருக்கோஷ்டியூர் கோபுரத்துக்கு அருகில் ஒரு சின்ன நரசிம்மர் சன்னதி இருக்கிறது. அது சின்ன ஹாலில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அவளுக்கு தான் சொல்லிக் கொடுத்தார், சொல்லி வச்சா அப்படின்ட்டு ஒரு வழக்கு உண்டு, சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு. அதனால் சூழறு கொண்டேனும் சத்தியம் வாங்கிட்டு ராமானு சொல்லி கொடுத்தேன்னு திருக்கோட்டியூராரை போல அப்படின்ட்டு. அடுத்த வார்த்தை உயிராய பெற்றவனும் ஊமையை போல அப்படின்ட்டு. ஒரு நாள் உடையவர் வந்து ஊமையை ஒரு ஊமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, உடையவர் திரும்பி இது பண்ணுறது தந்தாலும் முடிஞ்சது சின்ன சின்ன கைங்கரியங்களும் உடையவருக்கு பண்ணுறதுன்னு அந்த மடத்தில் வந்து வேலை செஞ்சுட்டுருக்க. அப்போ வந்து ஒரு நாள் வாக்கு ஊமை கூப்பிட்ற கைஜாடை காட்டு இங்கே வான்ட்டு வந்தோடனே அவர் தனியாக வச்சுண்டு தன் பக்கத்தில் உட்காந்து வச்சுண்டு தன்னுடைய திருவடி இருக்கு இல்லையா, அவர் தலைமையில் ஊமையோட தலைமையில் வந்து வைக்கிற வைத்து ஊமைக்கு வைத்து இதையே என் திருவடிகளையே
ரட்சகமாக கொள்ளும் அப்படின்ட்டு அது சொல்கிறார் அவர்கிட்ட. இதை வந்து யாருக்கும் சித்தியாக இந்த கடாட்சத்தை மாதிரி யாருக்குமே கிடைக்காத இந்த கடாட்ச உடையவர் திருவடி இருக்கு இல்லையா, இந்த கடாட்சம் யாருக்குமே ஈஸியாக சுலபமாக கிடைக்கக்கூடியது கிடையாது. அதை கூறத்தாழ்வான் கதவின் ஓட்ட வழியாக பார்த்துட்டு கீழே மூர்ச்சையாக மயக்கம் போட்டு விழுட்டாரான். நான் 4 வேதங்களையும் படித்து 4 இதையும் படிச்சுன்னு என்ன அது ஒரு லாய்க்கு ஒன்றுமே இல்லையே, அத்தனை வேஸ்ட்டு. இந்த ஊமைக்கு பாரு, ஊமைக்கு திருவடி வச்சு கடாட்சித்திருக்க ராமானுஜர் இந்த ஸ்ரீவாயத்தை நித்திய பற்றி கொண்டு ரட்சகமாக கொண்டு வாழணும் அப்படின்ட்டு. நான் ஒரு காலம் படிக்காமல் நான் ஊமையாக பிறந்திருந்தேன்னாக்க எனக்கு திருவடியின் சிறைமையில் வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவ்வாறு இவ்வாறு இதனால் எனக்கு கிடைக்காம போயிற்று என்று அவர் வந்து ரொம்ப மூர்ச்சையிட்டு கலங்கினார். அதன் பிறகு கூறத்தாழ்வானுக்கு அவர் ராமானுஜர் ஊமைக்கு என்ன சொல்கிறார், தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காண்பித்து தன் திருவடி தலைமையில் வைத்து அவருக்கு காட்டி தந்தார். இதையே ரட்சகமாக என்னையும் ரட்சகமாக பற்றி கொள்ளணும். அவரும் அதுக்கப்புறம் நல்ல கைங்கரியம் பண்ணுறது அவரையே திவ்ய திருமங்கள் ராமானுஜ திருமங்கள் மேனியே ஊமையும் ஊமை ஸ்ரீ வைஷ்ணவரும் இது பண்ணிட்டு அவர் திவ்யமங்கலத்தை தன்னை ரட்சகமாக கொண்டு வாழ்ந்தார். அதாவது என்ன சொல்கிறார், எம்பெருமானார் திருவடிகள் திவ்யமங்கள விக்கிரகமே அடியனுக்கு தஞ்சமன நிஷ்டைக்கு கிடைக்காமல் அனதிகாரின்னு அனாதை கிடைக்கலன்னு அர்த்தம். எம்பெருமான் திவ்ய குலங்க அடியனுக்கு தஞ்சமன நிஷ்டைக்கு எனக்கு கிடைக்காம போயிடுத்தேன் என்று அனாதை கிடைக்காம போயிட்டேனோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது உடையவர் திவ்யமங்கல விக்கிரகம் உயிருக்கு உயிராய தமக்கே தஞ்சம் என்ற நிஷ்டைக்கு அதிகாரியானார் ஊமை. அப்படியே ஆச்சாரியனுடைய நிர்கேதய கடாட்சத்தாலே உயிராய பெற்றேனோ ஊமையைப் போல, உயிராயன்னா பெருமை வாய்ந்த வசத்தியான, உயிராய பெற்றேனோ உயிராயன்னா என்ன, மேன்மை தகுந்த எம்பெருமானாரின் திருவடியை தன் சிரசில் வைக்க பாக்கியம் செய்தவர்களே அவர் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் திருவடியும் ரட்சகமாக பெற்றேனோ, அதான் உயிராய பெற்றேனோ ஊமையைப் போல அப்படின்ட்டு 72ஆம் வார்த்தையானது சொல்லுகின்றார்கள். இதற்கு அடுத்தது நாளை மறுபடியும் 73, 74 வார்த்தைகளை வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடியிலே சரணம், ஆசாரிய திருவடியிலே சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.